அண்மை செய்தி. மயிலாப்பூர் ஹிந்து நிரந்தர நிதி லிமிடெட் நிறுவனத்தில் முதலீடு செய்த பணத்தை மோசடி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதனுக்கு நீதிமன்ற காவல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம் ஆனந்த்குமார், இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தேவநாதன் யாதவுக்கு 14 நாள் நீதிமன்ற காவல் அடைக்க சென்னை நிதி நிறுவன மோசடி வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சென்னையில் உள்ள நிதி நிறுவனத்தில் முதலீட்டாளர்களுக்கு முதிர்ச்சி அடைந்த தொகைக்கான தொகையை திருப்பி அளிக்கவில்லை, வட்டியை முறையாக வழங்கவில்லை என்ற புகாரின் அடிப்படையில் தொழிலதிபர் தேவநாதன் யாதவை நேற்று புதுக்கோட்டையில் நிதி நிறுவன மோசடி வழக்குகளை விசாரிக்கும் காவல்துறை கைது செய்தது. பொருளாதார குற்றப்பிரிவின் நிலுவையில் உள்ள இந்த வழக்கின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட இந்த வழக்கில் அவரை சென்னையில் உள்ள நிதி நிறுவன மோசடி வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மலர் வாலண்டினா முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டார். அப்பொழுது இந்த வழக்கில் தமக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் வட்டி வழங்கவில்லை என்ற புகார் தான் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நடவடிக்கையால் தன்னை கைது செய்திருப்பதாகவும் தேவநாதன் தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் 100 கோடி ரூபாய் முதலீட்டாளர்களுக்கு இதுவரை வழங்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் வயது முதிர்வு மற்றும் முதுகுத்தண்டுவட பிரச்சனை உள்ளிட்ட உடல் பிரச்சனைகள் உள்ளதாலும் தனக்கு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தக்கூடாது எனவும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தலைமறைவாக போவதில்லை எனவும் வழக்கை விசாரிக்க தாம் தயாராக இருப்பதாகவும் சந்திக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அவருக்கு வருகிற 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி மலர் வாலண்டினா உத்தரவிட்டிருக்கின்றார்.